Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shapna's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை மிளகு ரசம் பார்க்க போறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதுல 2 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் கடுகு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்ல வெந்தயம் எல்லாமே பொரியட்டும். வெந்தயம் இந்த ரசத்துக்கு ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். இது கூட பூண்டு சேர்த்துக்கிறோம். நான் 6-7 பூண்டு பல் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல்லு பூண்டு நான் இடிச்சு வச்சிருந்தேன். அதுதான் இதுல சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா நான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லா இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி நான் கொஞ்சமா இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளிக்கரைசல் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை இதுல சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மசிச்சு புளிக்கரைசல்ல மசிச்சு வச்சிருந்தேன். உப்பு இது எல்லாமே சேர்த்து இதுல இப்போ சேம் எல்லாரும் ரசத்துக்கு கூட்டி வைப்பாங்களா அதே மாதிரிதான் ரசத்துக்கு அந்த புளிக்கரைசலும் தக்காளி பழத்தை நல்லா 2 தக்காளி பழம் அது நல்லா பிழிஞ்சிட்டேன். உப்பு சேர்த்து வச்சிருந்ததை இதுல ஊத்தி நம்ம அந்த ரசத்துக்கு நல்லா பொங்கி வரல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் நம்ம முட்டை உடைச்சு ஊத்திடலாம். இப்ப நான் இன்னைக்கு 3 முட்டை உடைச்சு அடுப்பு மட்டும் சிம்ல வச்சுக்கோங்க. நான் 3 முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். 3 முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா எந்த கரண்டி எதுவும் போட வேண்டாம். முட்டை எல்லாமே நல்லாவே உடைஞ்சிரும். அதனால அப்படியே விட்டுருங்க. அடுப்பு மட்டும் சிம்ல பாத்துக்கோங்க. உங்களுக்கு 4 முட்டை வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த முட்டை இந்த மிளகு ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு நம்ம நார்மலா ரசம் அப்போ இதுல முட்டை உடைச்சு ஊத்தி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு நல்லது. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபைனலா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயிலேயே நீங்க தாளிப்பு கூட செய்யலாம். நான் குக்கிங் ஆயில தான் தாளிச்சேன். நீங்க வேணா நல்லெண்ணெய் அப்பையும் சேர்த்துக்கலாம். நான் மேலாப்புல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். உங்க எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.